இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற 8 வயது சிறுமி. சிறுமியின் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வடமாநில கொடூரம். சிறுமியின் உடலில் இருந்த கொலையாளியின் முடியை வைத்து DNA பரிசோதனை. வடமாநில இளைஞருக்கு ஆயுள் முழுவதும் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கிய விருதுநகர் போக்சோ நீதிமன்றம். தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்த குற்றவாளி. போக்சோ நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்ததா உயர்நீதிமன்ற மதுரை கிளை? நடந்தது என்ன? ஆண்டு பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த 8 வயசு சிறுமி ஒருத்தவங்க தன்னோட தாய்கிட்ட இயற்கை உபாதை கழிக்க போறதா சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி இருக்காங்க. ஆனா சிறுமி ரொம்ப நேரமாக்கியும் வீட்டுக்கு வரவே இல்லை. பக்கத்துல எங்கேயாவது மகள் விளையாட போயிருப்பான்னு நினைச்ச பெற்றோர் சாயங்காலம் 7 மணி வரை வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அப்பவும் சிறுமி வீட்டுக்கு வரல. இதனால பதற்றமடைஞ்ச பெற்றோர் சிறுமிய தேடி கிராமம் ஃபுல்லா அலைஞ்சிருக்காங்க. ஆனா சிறுமிய எங்க தேடியும் காணல. அப்ப அங்க உள்ள முட்புதற்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க சிறுமி உடல் ஃபுல்லா கீறல்கள் காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு பெற்றோர் சிறுமி கிடந்த கோரத்தை பார்த்து கதறி அழுதிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சிறுமியோட பெற்றோர்கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க போலீஸ். சிறுமி எப்ப வீட்டை விட்டு வெளியில போனாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு பெற்றோர்கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். ஆனா பெற்றோர்கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதனால போலீஸ் கிராம மக்கள் எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பக்கத்துல உள்ள பட்டாசு ஆலையில வேலை செஞ்ச மொசாம் அலிங்கிற இளைஞன் தான் இந்த கிராமத்துல சுத்திக்கிட்டு இருந்தான். எங்களுக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. பொதுமக்கள் சொன்னதை வச்சு போலீசார் மொசாம் அலிய பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்ப சிறுமியோட கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி இருக்கான் மொசாம் அலி. இதுக்கிடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சிறுமிய யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்கலாம்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிறுமியோட உடம்புல முடி ஒன்னு இருந்திருக்கு. இத கைப்பற்றி DNA டெஸ்டுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல அந்த முடி மொசாம் அலியோடதுன்னு கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. இதனால அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. சிவகாசியை சேர்ந்த 8 வயசு சிறுமி பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல 3ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல பள்ளி முடிச்சு வீட்டுக்கு போன சிறுமி இயற்கை உபாதை கழிக்க பக்கத்துல உள்ள முட்புதருக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த முட்புதற்குள்ள மறைஞ்சிருந்து ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருந்த மொசாம் அலிங்கிற நபரு சிறுமிய சரமாரியா தாக்கி இருக்கான். சிறுமி கத்தாம இருக்க வாயில துணிய வச்சு அடைச்ச மொசாம் அலி சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை பண்ணி இருக்கான். அதுக்கடுத்து சிறுமி பேச்சு மூச்சு இல்லாம கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மொசாம் அலி இவளை இப்படியே விட்டுட்டு போனா நம்மள மாட்டி விட்டுருவான்னு நினைச்சு சிறுமிய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன சிவகாசி நகர் போலீஸ் மொசாம் அலி மேல போக்சோ வழக்க ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த வழக்கை விசாரிச்ச விருதுநகர் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் மொசாம் அலிக்கு ஆயுள் முழுவதும் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டுச்சு. ஆனா இந்த தண்டனையை எதிர்த்து மொசாம் அலி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணி இருக்கான். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், விக்டோரியா கௌரி அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப அரசு தரப்புல வாதிட்ட வழக்கறிஞர் ஒருத்தர் உயிரிழந்த சிறுமியோட உடம்புல இருந்து கொலையாளியோட முடி எடுக்கப்பட்டு அதை DNA பரிசோதனைக்கு அனுப்பி அறிவியல் பூர்வமாக மொசாம் அலி தான் கொலையாளின்னு காவல்துறை நிரூபிச்சிருக்காங்க. அதனால மொசாம் அலிக்கு வழங்கின தண்டனையை உறுதி செய்யணும்னு வாதிட்டு இருக்காங்க. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் விருதுநகர் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் விதிச்ச தீர்ப்பை உறுதி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க.